ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குக் வித் கோமாளி சீசன் 3ல் மனோபலா அவர்கள் செஞ்ச வெங்காய புலுசு அப்படின்ற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கமகமன்னு வாசனை வருதுங்க. இப்போ இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் அதோட சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இதோடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. இடையில ஒரு முறை கிளறி விட்டுக்கங்க. பாருங்க, மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் இப்போ பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கங்க. நான் வச்சிருக்கிறது ரசத்துக்கும் சேர்த்து நான் புளித்தண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ புளித்தண்ணி நான் சேர்க்க போகிறது கிடையாது. பாருங்கள், ஒரு குழிக்கரண்டியில் சின்ன குழிக்கரண்டி அளவு தான் நான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுருங்க. எல்லாம் நல்லா வற்றி திக்காக வரணும். நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னாலும் அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி சேர்த்து விட்டுக்கங்க. பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட வெங்காய புலுசு அப்படின்ற ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குது. நான் இன்றைக்கி இதோ சாதத்தோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்தியோடவும் சாப்பிடலாம். இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.